இந்த பொங்கல் விழா மணப்பாறையில் நடக்குது அப்படின்னா ரொம்ப அருமையாக ஒரு நல்ல இடத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த மணப்பாறை மக்கள் வந்து நல்ல மகிழ்ச்சி நிறைந்தா நல்ல சந்தோஷமான ஒரு இந்த மாதிரி ஊர்ல வந்து நடக்குது அப்படின்னு நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து செய்யும் பொழுது அதுல என்ன இருக்கு அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்தா ஒரு நல்ல உறவுகள் இருக்கும். நம்ம எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக ஆனந்தமாக திருப்தியாக நம்ம எப்படி வாழணும், நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகள் உறவுகளை எப்படி வந்து நல்லா பலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த பொங்கல் விழா. இப்பொழுது இந்த பேரணியை தொடங்குகின்றோம். செல்லுகின்ற வழியை அழைப்பிதழிலேயே சொல்லி இருக்கின்றோம். புனித லூர்து அன்னை ஆலயத்தில் தொடங்குகிற இந்த பேரணி ஜும்மா பள்ளிவாசல் வழியாக அம்மன் கோவில் வழியாக கலைஞர் வளைவு உள்ளே நுழைந்து காமராஜர் சிலை வரை சென்று அங்கிருந்து மீண்டும் இந்த ஆலயத்திற்கே வருகிறோம். இதை இடத்திலே பொங்கல் வைக்க இருக்கின்றோம்.
பாலமாய் பயன்படுத்தும் அமைதியின் தூதனா என்னை அழிக்கின்றே இறைவா. எங்கே பகைமை நிறைந்துள்ளதோ அங்கே உறவை வளர்த்திடுவே. எங்கே தீமை நிறைந்துள்ளதோ அங்கே அன்பை வளர்த்திடுவே. நீதியின் பாதையிலே மக்கள் யாவரும் நடந்திடவே. நிலையில்லா வாழ்வினிலே நல்லுறவில் வளர்ந்திடவே. என்னை கருவியாய் பயன்படுத்தும் அமைதியின் தூதனா என்னை அழிக்கின்றே இறைவா. எங்கே இருள் சூழ்ந்துள்ளதோ அங்கே ஒளியை ஏற்றிடுவே. எங்கே கவலை நிறைந்துள்ளதோ அங்கே மகிழ்வை விதைத்திடுவே. உறவுகள் செழித்திடவும் இங்கு உண்மைகள் வலுப்பெறவும். உறவுகள் செழித்திடவும் இங்கு உண்மைகள் வலுப்பெறவும். என்னை கருவியாய் பயன்படுத்தும் அமைதியின் தூதனா என்னை அழிக்கின்றேன் இறைவா. உந்தன் கருவியாய் என்னை மாற்றும் உந்தன் சாட்சியாய் ஒரு மாற்றும் உறவின் பாலமாய் பயன்படுத்தும் அமைதியின் தூதனா என்னை அழிக்கின்றே இறைவா. லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இஸ்ரவேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது, நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும்போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர்க்கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்க்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின் வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பழியாக்குவார். உங்கள் நாட்டில் நீங்கள் அறுவடை செய்யும்போது உங்கள் வயலோரத்தில் இருப்பதை முற்றிலும் அறுத்து விடாமலும் சிந்தி கிடக்கும் கதிர்களை பொறுக்காமலும் இருங்கள். அவற்றை எளியவருக்கும் அந்நியருக்கும் விட்டுவிடுங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். மாணிக்கவாசக பெருமான் பாடிய திருவாசக பாடல். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி. உழைப்பிலா ஆனந்தமாயம் உழைப்பிலா ஆனந்தமாயம். தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த. தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே. தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே.
யான் உனை தொடர்ந்து யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே எங்கு எழுந்து அருளுவது இனியே. நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஃபலது தையிபு யஹ்ருஜு நஃபாத்துஹு ஃபி இத்னி ரப்பிஹி வல்லதி ஹஃபூஸா லா யஹ்ருஜு இல்லா நஹீதன் கதாலிக ஃபுஸர்ரிஃபுல் ஆயாத்தி லிகௌமின் யஸ்குரூன். ஹுவல்லதி அன்ஸல மினா அஸ்ஸமாஇ மாஅன் லகும் மின்ஹு சராஃபுன் வ மின்ஹு ஸஜருன் ஃபீஹி துஹீமூன். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி வ மா பைனகுமா வ தஹ்தஷ் ஷரா. சும்மா ஜஅல்னஹா அலா ஷரியத்தின் மினா உல் அம்ரி ஃபஉத்தஃபிஹா வலா தத்தஃபிஹ் அஹ்வா அல்லதீன லா யஅலமூன். தாவரங்கள் தனது இறைவனின் விருப்பப்படி நல்ல பூமியில் வெளிப்படுகிறது. கெட்ட பூமியில் அற்பமானதை தவிர வேறெதுவும் வெளிப்படாது. நன்றி செலுத்தும் சமுதாயத்திற்கு இவ்வாறே சான்றுகளை விளக்குகிறோம். அவனே வானத்திலிருந்து உங்களுக்காக தண்ணீரை இறக்கினான், அதில் குடிநீரும் உண்டு. நீங்கள் மேய்ப்பதற்கான தாவரங்களும் அதனால் கிடைக்கின்றன. இவ்வுலக வாழ்க்கைக்கு உதாரணம் வானிலிருந்து நாம் இறக்கிய தண்ணீரை போன்றது. மனிதர்களும் கால்நடைகளும் உண்ணுகிற பூமியின் தாவரங்களுடன் அத்தண்ணீர் கலக்கிறது. முடிவில் பூமி அலங்காரம் பெற்று கவர்ச்சியாக ஆகிறது. அதன் உரிமையாளர்கள் அதன் மீது தமக்கு சக்தி இருப்பதாக நினைக்கும்போது தமது கட்டளை இரவிலோ பகலிலோ பூமிக்கு கிடைக்கிறது. உடனே நேற்று அவ்விடத்தில் இல்லாதிருந்தது போல் அறுக்கப்பட்டதாக அதை ஆக்கிவிடுகிறோம். சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இவ்வாறே சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம். அவனே பூமியை உங்களுக்கு தொட்டிலாக அமைத்தான், உங்களுக்காக அதில் பாதைகளை எளிதாக்கினான். வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி அதன் மூலம் பலதரப்பட்ட தாவரங்களையும் ஜோடிகளாக வெளிப்படுத்தினோம் என்று வேளாண்மையின் சிறப்பினை பற்றி திருக்குரான் சிறப்புரை எடுத்துரைக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல்சமய இறை வேண்டல். அன்பின் உருவே, அருளின் ஊற்றே, ஞானத்தின் பிறப்பிடமே இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், கருணை மிக்கவர், பரிவும் பேர் இரக்கமும் கொண்டவர், உண்மையை நிலைநாட்டுபவர், நீதியை வழங்குபவர், எல்லாம் வல்லவர், இயற்கையையும் அதில் உள்ள யாவற்றையும் படைத்தவர், எல்லா உயிர்களையும் காப்பவர், மனிதர் யாவரையும் உமது பேரன்பினால் படைத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருபவர். வாழ்விக்கும் இறைவா, நீர் எங்களுக்கு வாழ்வை கொடுத்து வாழ்வுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் கொடுத்து இருப்பதை பகிர்ந்து இன்புற்று வாழ அருள் இருக்கின்றீர். நாங்கள் கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் என்று பல்வேறு சமயங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை நன்கு அறிந்திருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள் என்பதை உணர்ந்திருக்கின்றோம். இறைவா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மனிதம் மலரட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும் என்கின்ற மையப் பொருளில் திருச்சி மறைமாவட்டத்தின் புனித ஜாழ் பல்சமய உரையாடல் மன்றம், மணப்பாறை புனித லூர்து அன்னை ஆலயம், வேப்பிள்ளை மாரியம்மன் திருக்கோயில், ஜும்மா பள்ளிவாசல், தக்வா பள்ளிவாசல், முகமதியா பள்ளிவாசல் ஆகியவற்றின் மக்கள் இணைந்து பங்கேற்கும் இந்நல்லுறவு பொங்கல் விழாவை ஆசிர்வதியும். சமயங்களை கடந்த மனித நேயத்தோடு சகோதர உணர்வோடும் இவ்வரங்கில் கூடியிருக்கும் எங்கள் அனைவரையும் அன்பினால் இணைத்தருளும். உழவு தொழிலையும் உலர்களின் வாழ்க்கையும் மேம்படுத்தி நாட்டில் நிலவும் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி சமத்துவ சமுதாயம் படைக்கும் பணியில் எங்களை ஒன்றுபடுத்தும். மனிதகுலம் அனைத்திற்கும் பொதுவான வீடாகிய இப்புவியை, இயற்கையை, உலகை,
அழகானதாகவும் வளமானதாகவும் அமைதியானதாகவும் பராமரித்து பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு விட்டு செல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருப்பதை உணர்ந்து செயல்பட எம்மை வழிநடத்தும். நன்மைகளின் இறைவா, எங்கள் அனைவரையும் உமது அமைதியின் கருவிகளாக பயன்படுத்தும். நாங்கள் அன்பின் தூதர்களாய் செயலாற்ற எங்களை பண்படுத்தும். பல்சமய நல்லுறவை பேணும் நற்பணியில் நாங்கள் அனைவரும் இணைந்து செயல்பட தேவையான ஞான வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும், நல்வழி காட்டும். எல்லா புகழும் உமக்கே இறைவா, எல்லா புகழும் உமக்கே. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் மதிர் சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. மேடையின் முன்னால் அமர்ந்திருக்கிற அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே, அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் பொங்கல் விழா நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வளாகம் ஒரு மிகச்சிறந்த உணர்வோடு ஒளி வீசி கொண்டு இருக்கிறது. இங்கே இந்த தேவாலயத்தைச் சேர்ந்த புனித லூர்து அன்னை ஆலயத்தைச் சேர்ந்த மக்கள் இருக்கின்றோம். எதிரே இருக்கிற ஜும்மா பள்ளிவாசல் இடத்திலே தொழுகை நடத்துகின்ற முஸ்லீம் அன்பர்கள் இருக்கின்றோம். அந்த பள்ளிவாசலோடு தக்வா பள்ளிவாசல், முகமதியா பள்ளிவாசல் ஆகிய பள்ளிவாசல்களில் தொழுகை நடத்துகின்ற அன்பர்களும் இங்கே இருக்கின்றோம். வேப்பிலை மாரியம்மன் கோவிலில் இறை உணர்வை அனுபவிக்கின்ற இந்து சமய மக்களும் இங்கே இருக்கின்றோம். இது பொங்கல் விழா, நம் அனைவருடைய விழா, தமிழருடைய விழா, நம் எல்லாருக்கும் உரிய அறுவடை விழா, உணவு விழா, இறைவனுக்கு நன்றி சொல்லும் விழா, உழவர் பெருமக்களுக்கு நன்றி சொல்லும் விழா, இயற்கையை நன்றியோடு பார்க்கும் விழா. இத்தனை சிறப்புமிக்க இந்த விழாவை நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக இந்த மணப்பாறையில் மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் மிக எளிமையான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இதை எடுத்து நடத்துகின்ற புனித ஜான்பால் உரையாடல் மன்றத்தின் சார்பாகவும் இணைந்து நடத்துகின்ற மணப்பாறை புனித லூர்து அன்னை ஆலயத்தின் சார்பாகவும் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகின்றேன். தந்தை தாமஸ் ஞானதுரை அவர்களும் இணைந்து திட்டமிட்ட பொழுது மணப்பாறையில் இருக்கின்ற அன்பர்கள், நண்பர்கள், மக்கள் தலைவர்கள், பிரதிநிதிகளை நாம் நிச்சயம் அழைக்க வேண்டும் என்று விரும்பி முதலில் நாங்கள் நினைத்தது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு ப. அப்துல் சமது அவர்கள். நம்முடைய நிகழ்ச்சியில் தொடக்கம் முதல் வந்திருந்து நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மதிப்பிற்கும் மாண்பிற்கும் உரிய திருமிகு ப. அப்துல் சமது அவர்களை நம் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். பேரணியை மிகச்சிறப்பான ஒரு சிற்றுரையோடு தொடங்கி வைத்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற திருச்சி பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய உறுப்பினர் சகோதரி தேவகி அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். முன்னிலை வகிக்கின்ற 3 சமயங்களையும் சேர்ந்த பெரியோர்கள்,
மணப்பாறையினுடைய நகர்மன்ற தலைவர் திருமிகு கீதா மைக்கேல்ராஜ் அவர்களை நம் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். அருள்மிகு வேப்பிலை மாரியம்மன் திருக்கோவிலின் பரம்பரை அறங்காவலர் திருமிகு RVS வீரமணி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஜும்மா பள்ளிவாசலினுடைய ஜமாத் தலைவர் திருமிகு J. முகமது அனிபா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதேபோல தக்வா பள்ளிவாசலினுடைய ஜமாத் தலைவர் SKM ஜஃபருல்லா அவர்களை அழைக்கின்றோம். முகமதியா பள்ளிவாசலினுடைய ஜமாத் தலைவர் முகமது சித்திக் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற பழந்தமிழ் காவிரி அறக்கட்டளையினுடைய நிறுவன அறங்காவலர் திருமிகு மணவை தமிழ் மாணிக்கம் அவர்கள் புனித ஜான்பால் உரையாடல் மன்றத்தினுடைய ஆலோசனை குழு உறுப்பினரும் கூட அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற மணப்பாறை புனித அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி பணி நிறைவு செய்து ஓய்வு பெற்றிருக்கின்ற பட்டதாரி ஆசிரியை திருமிகு சா மரிய கொரச்சி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற மணப்பாறையில் பல்லாண்டுகளாக திருக்குறள் பயிற்றகம் நிறுவி திருக்குறளை மக்களுக்கு போதித்து கொண்டு வருகின்ற பெருமைமிக்க திருக்குறள் புலவர் நாவை சிவம் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மணப்பாறை சிறுமலர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை நடத்துகின்ற சகோதரிகளின் இல்ல தலைவர் அருள் சகோதரி சே தனம் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். மணப்பாறை புனித லூர்தன்னை ஆலய பங்கின் பங்கு பேரவை செயலர் திருமிகு தமிழ்ச்செல்வன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். சத்துணவு அமைப்பாளராக பணியாற்றி பணி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய திருமிகு திரவியம் லூர்துசாமி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். திருச்சி ஜமால் முகமது கல்லூரி தமிழ் ஆய்வுத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜனார்த்தலி பேகம் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை புனித ஜான்பால் உரையாடல் மன்றத்தோடு இணைந்து நடத்துகின்ற புனித லூர்தன்னை ஆலயத்தின் பங்கு தந்தையும் இந்த மணப்பாறை வட்டார முதன்மை குருவுமான அருள் தந்தை தாமஸ் ஞானதுரை அவர்களை வரவேற்பது பொருத்தமல்ல. நானும் அவரும் இணைந்துதான் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இருந்தாலும் அவருக்கு இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி ஏன் எதற்கு என்பது பற்றி ஒரு வார்த்தை. இந்த நாட்களிலே புத்தாண்டில் எல்லாருக்கும் காலண்டர்கள் வழங்குகிறோம். அதில் தினசரி காலண்டரை எடுத்துக்கொண்டால் அதில் இந்து சமய பண்டிகை, இஸ்லாமியர்களின் பண்டிகைகள், கிறிஸ்தவர்களின் பண்டிகைகள் என்று லிஸ்ட் போட்டிருப்பார்கள். அதில் கிறிஸ்தவர்களின் பண்டிகை என்று கிறிஸ்மஸ் இருக்கும், ஈஸ்டர் இருக்கும் எல்லாம். இஸ்லாமியர்களுடைய பண்டிகையில் ரம்ஜான் இருக்கும், பக்ரீத் இருக்கும், மீலாது விழா இருக்கும். இந்து சமய பண்டிகையில் பொங்கல் இருக்கும். எனக்கு எப்பொழுதுமே இது ஒரு குழப்பமாகவே இருக்கிறது. பொங்கலை ஏன் இந்து சமய பண்டிகை என்று சுருக்கிவிட்டார்கள்? அது எல்லாரும் உழைப்பவர்கள் எல்லாரும் விவசாயிகள் எல்லாரும் கொண்டாடுகின்ற விழா தானே. இஸ்லாமியர்கள் ஆரவாரத்தோடு கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் ஆடம்பரத்தோடு கொண்டாடுகிறோம், இந்து சமய மக்கள் மிகச்சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். சமய வேறுபாடின்றி எல்லா மக்களும் கொண்டாடக்கூடிய இந்த விழாவை இந்து சமய பண்டிகை என்று கிளாசிஃபிகேஷன் கொஞ்சம் சரியாக இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது காலண்டரிலே தவறாக அச்சடிக்கப்பட்டிருந்தாலும் மக்களுடைய உள்ளங்களிலே சரியாகவே பதிவாகி இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் நடத்திய பேரணியும் இந்த நிகழ்ச்சியும் எடுத்துக்காட்டு கொண்டு இருக்கிறது. இதை எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துகின்றோம். உழுகிறவர்களின் விழா, அறுவடை செய்பவர்களின் விழா, உணவு படைப்பவர்களின் விழா, உண்பவர்களின் விழா, நன்றி உணர்வு யாருடைய உள்ளத்திலெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அனைவருடைய விழா. இறைவனுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, உழைக்கும் விவசாயிகளுக்கு நன்றி, உணவை பரிமாறுகிற அனைவருக்கும் நன்றி. அப்படிப்பட்ட நன்றி உணர்வின் விழா இங்கே பொங்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. கூட்டம் சிறிதாக இருந்தாலும் உணர்வுகள் பொங்கி வழிவதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்பதை நான் அன்போடு பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம், சமய வேறுபாடின்றி ஏற்றுக்கொள்கிறோம். அன்பே சிவம் என்கிறது திருமூலரின் திருமந்திரம், அன்பே கடவுள் என்கிறது விவிலியம். அல்லாவுக்கு இருக்கக்கூடிய 99 சிறப்பு பெயர்களிலே ஒன்று நான் அறிந்தவரை அல்வதூத் என்பதும் ஒரு சிறப்பு பெயர். அல்வதூத் என்பது கடவுள், அல்லாஹ் அன்புமயமானவன், கருணைமயமானவன் என்று பொருள்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பு கொண்டவன் கருணை உள்ளவன் அல்லாஹ். எனவே எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லாமே அன்பை போதிக்கின்றன. உண்மையிலேயே தங்களுடைய மதத்தை பேணுபவர்கள், வளர்ப்பவர்கள், அதை அறிக்கையிட விரும்புகிறவர்கள் அன்பை கடைபிடிக்க வேண்டும். அன்பை கடைபிடிப்பவர்கள்தான் கடவுளுக்கு சேவை செய்கிறார்கள். அன்புக்கு எதிராக பேசுகிறவர்களும் அன்புக்கு எதிராக செயல்படுகிறவர்களும் கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. எனவே இந்த நாட்டில் யாரெல்லாம் கடவுளுக்கு சேவை செய்ய விரும்புகிறோமோ அவர்கள் அனைவரும் அன்பை பேச வேண்டும், அன்பை செயல்படுத்த வேண்டும். இந்த ஒரு பண்பாடு தமிழரிடையே காலம் காலமாக இருக்கிறது. மணப்பாறையில் அதுவும் இது சிறப்பாக இருக்கிறது. மணப்பாறை முஸ்தபா போன்ற தமிழ் அறிஞர்கள் எல்லாம் மத நல்லிணக்க உணர்வு உடையவர்கள், மதங்களை கடந்த மனித நேயத்தை போதித்தவர்கள். இஸ்லாம் சமயம் கூட ஏதோ அரபு கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டு இருக்க வேண்டிய மதம் அல்ல, அது தமிழ் கலாச்சாரத்திலே ஊன்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் மணவை முஸ்தபா அவர்கள். மணப்பாறை முறுக்கு உலகமெங்கும் பிரசித்தி பெற்றது. மணப்பாறை மாடுகட்டி மாயவரம் தேர்பூட்டி என்று எழுதப்பட்ட பாடல்கள் எல்லாம் தமிழர்களுடைய எல்லாருடைய மனதிலும் நீங்கா இடம்பெற்றது. சிறப்புமிக்க மணப்பாறையில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் ஜான்பால் உரையாடல் மன்றம் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறது. இதற்கு உறுதுணையாக இருந்து அனைத்து உதவிகளையும் செய்து இணைந்து நடத்துகின்ற மணப்பாறை புனித லூர்தன்னை ஆலயத்திற்கு அதனுடைய பங்கு தந்தை வட்டார அதிபர் அருள் தந்தை தாமஸ் ஞானதுரை அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற உதவி பங்கு தந்தை அருள் பணியாளர் சகாய ஆண்டோ ராஜ் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் மீண்டும் என்னுடைய நன்றியை பதிவு செய்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் கொதித்து சூடாற்ற, முழுமைமிகு நிலப்பரப்பின் முதல் பரப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் முன் தோன்றிய மூத்த தமிழை உன்னை முதற்கண் வணங்குகின்றேன். இந்த பேரணிக்கும் இந்த நிகழ்விற்கும் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினர் கண்ணியத்திற்குரிய அன்பு சகோதரர் அப்துல் சமத் அவர்களே, புனித ஜான்பால் பல்சமய உரையாடல் மன்றம் என்பது இந்தியாவிற்கு வழிகாட்டுகின்ற உன்னதமான இந்த மார்க்க கடமைகளை, சமய ஒற்றுமையை, சமய நல்லிணக்கத்தை காவிரி ஆற்றங்கரையிலிருந்து கைகாட்டியாக நின்று வழிகாட்டுகின்ற உன்னதமான பணியை செய்து வருகின்ற அருள் பணியாளர், மனதில் பட்டதை பட்டவர்த்தனமாக சொல்லக்கூடிய ஆற்றலாளர் அருள் பணியாளர் முனைவர் சார்லஸ் அவர்களை உங்களை வணங்குகின்றேன். அதேபோல மணப்பாறையினுடைய லூர்தன்னை தேவாலயத்தில் இப்படி ஒரு நிகழ்வினை இங்கே நடத்தி அதற்கான ஒரு வரலாற்று முக்கியத்துவத்தை பெற்று தந்திருக்கிற பங்கு தந்தை அருள் பணி மா தாமஸ் ஞானதுரை அவர்களை உங்களையும் நான் வணங்குகின்றேன். எதெல்லாம் ஒன்றோடு ஒன்றோடு சேராது, எதெல்லாம் முரண்பட்டு நிற்கும் என்று ஒரு புதிய புறநானூரை இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிற இக்கட்டான சூழலில் இவைகளெல்லாம் எங்கள் மரபு,
இவைகளெல்லாம் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள். இவர்களெல்லாம் இல்லாமல் இந்த நாடு இல்லை என்பதற்கு இரத்த சாட்சியமாக இந்த மணப்பாறை திகழ்கிறது என்பதற்கான இந்த மேடையை அமைத்து தந்திருக்கிற உங்களை நான் தமிழால், நான் கற்றிருக்கிற அனுபவத்தால், பெற்றிருக்கிற தமிழாலும் இந்த உணர்வுகளாலும் நான் நன்றி பாராட்டுகிறேன். இங்கேதான் நம்முடைய ஜமாத் பள்ளிவாசனுடைய தலைவர், என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் முகமது அனிபா இங்கே இருக்கிறார். இங்கேதான் மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோயிலுடைய பரம்பரை அரங்காவலர் என் அன்பு சகோதரர் RVS வீரமணி அமர்ந்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் நடுநாயகமாக இந்த மணப்பாறையினுடைய நகர்மன்ற தலைவராக இருக்கிற அன்பு சகோதரர் கீதா மைக்கேல்ராஜ் அமர்ந்திருக்கிறார். மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினர் அப்துல் சமது இருக்கிறார். நான் நம்முடைய பாதிரியார், நம்முடைய அருள் பணியாளர் சார்லஸ் அவர்களுக்கு தன்னடக்கத்தோடு சொல்லிக் கொள்கிறேன், மணப்பாறை இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே வழிகாட்டுகின்ற ஊர். இது சமய நல்லிணக்க மேடை. இந்த புனித நூறுதன்னை தேவாலயத்தினுடைய வாசலிலே பொங்கல் வைத்து இங்கே நம்முடைய அப்துல் சமது, கண்ணியத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது அவர்கள் அந்த சமத்துவ பொங்கல் பானையிலே பச்சரிசி இடுகிறார். நம்முடைய ஜமாத் தலைவர் அன்பருக்குனே அனிபா அண்ணன் பச்சரிசி அந்த சமத்துவ பானையில் இடுகிறார். கீதா மைக்கேல்ராஜ் இடுகிறார். அடடா, இந்த காட்சியை காண்பதற்குத்தான் தமிழர்கள் காத்து கொண்டிருந்தார். அது இங்கே அரங்கேறிருக்கிறது. நான் இன்னொன்றையும் குறிப்பிட்டு சொல்லுகிறேன், இன்ப தமிழ்நாட்டில் என்றைக்கும் சாதியின் பெயரால், அதை போல மதத்தின் பெயரால் எந்த கிளர்ச்சியும் ஏற்படுத்த முடியாது என்பதற்கு அடையாள பூமியாக இன்றைக்கு மணப்பாறை லூர்தன்னை தேவாலயம் இருக்கிறது. இந்த வீதிகளிலே நடக்கிற போது, இந்த பேரணி நடந்து போகிற போது, பள்ளிவாசல் ஜமாத் வாசலிலே நூற்றுக்கணக்கானவர்கள் குல்லா அணிந்த நம்முடைய பாய்மார்கள் திரண்டு நின்று இங்கே இருக்கிற நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினருக்கு, கிறிஸ்தவத்தினுடைய சமயத்தை தழுவிருக்கிற நம்முடைய சேர்மன் கீதா மைக்கேல்ராஜ் அவர்களுக்கு, அதை போல இங்கே வருகின்றிருக்கிற தமிழ் சான்றோர்களுக்கு, இந்து சமயத்தை தழுவி இருப்பவர்களுக்கு கட்டி தழுவி அவர்கள் பொன்னாடை அணிவித்து பொங்கல் வாழ்த்து சொல்லுகிற போது எவ்வளவு புலகாங்கிதம் அடைந்தேன் என்பதை நான் சொல்லி இங்கே வாழாது. வேப்பிள்ளை மாரியம்மன் கோயிலுக்கு பின்னால் பின்னால் பள்ளிவாசல், அதுக்கு பக்கத்தில் லூர்தன்னை தேவாலயம். நம்முடைய அன்பு சகோதரர் RVS வீரமணி அவர்கள் வேப்பிள்ளை மாரியம்மன் கோயிலினுடைய வாசலில் பூரண கும்ப மரியாதையோடு பட்டர்களோடு அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகளோடு நின்று கொண்டிருக்கிறார். பட்டாடை அணிவித்து, நம்முடைய பாதிரியாருக்கு பட்டாடை அணிவித்து, கண்ணியத்திற்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு பட்டாடை அணிவித்து அங்கே வரவேற்புரை தருகிறார்கள். குங்குமமும் சந்தனமும் பரிமாறப்படுகிறது என்று சொன்னால் இதுதான் சமய ஒழுங்கு, சமய நல்லிணக்கம். இது இன்றைக்கு நேற்று உருவானதல்ல. இன்ப தமிழ்நாட்டில் ஆயிரம் ஆண்டுகளாக பேணப்படுகிற ஒரு அதிசயிக்கத்தகுந்த செய்தியை, இயல்பாக நடந்த ஒன்றை இன்றைக்கு நாம் மீட்டுருவாக்கம் செய்து காட்டுகிறோம். இதுதான் நடந்திருக்கிறது. இங்கே இருந்தது பானிமஸ்தான் ஒளியுல்லா தர்கா. மணப்பாறை இருக்கக்கூடிய முன்னோடிகளுக்கு நன்றாக தெரியும். அது சந்தனக்கூடு விழா நடத்துவார்கள். அந்த சந்தனக்கூடு விழா நடத்துகிற போதெல்லாம் அது சமூக நல்லிணக்க விழாவாகத்தான் நடந்திருக்கிறது. அந்த ஹஜரத் பானிமஸ்தான் ஒளியுல்லா தர்காவுக்கு நிர்வாக கமிட்டியாக இருந்தவர்கள் யார் தெரியுமா? ராமலிங்கம் பிள்ளை. இந்து சமயத்தை சேர்ந்த ராமலிங்கம் பிள்ளை என்பவர் தான் பொருளாளராக இருந்தார். அவர்கள்தான் சந்தனம் பூசுகின்ற உன்னதமான பணியை செய்து கொண்டிருந்தார்கள். அது ஆக்கிரமிப்பு என்று சொல்லி இடிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த நிகழ்வு நடக்கவில்லை. ஆனால் இங்கேதான் அறிவொளி பேசினார், இங்கேதான் சாலமன் பாப்பையா பேசினார், இங்கேதான் துவக்க காலத்திலே லியோனி பேசினார். எதை பேசினார்கள் என்று சொன்னால், சமத்துவமும் சகோதரத்துவமும் சமய நல்லிணக்கமும் இந்த மண்ணில் நிலவ வேண்டும் என்பதை பேசியிருக்கிறார்கள் இந்த மேடையில். நீண்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புனித லூர்தன்னை தேவாலயத்தில் இப்படி ஒரு மேடை அமைந்திருக்கிறது என்று சொன்னால், அதற்கான கதவை திறந்து வைத்திருக்கிற நம்முடைய பங்கு தந்தை தாமஸ் ஞானதுரை அவர்களுக்கும், நம்முடைய அருள் பணியாளராக இருக்கிற இயக்குனர் சார்லஸ் அவர்களையும், இந்த ஆண்டு தைப்பொங்கல் திருநாள் நல்ல துவக்கமாக இந்த மணப்பாறைக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், இன்னும் 100 ஆண்டு கடந்தும் உங்கள் பெருமையை நீங்கள் அமைத்து தந்திருக்கிற, திறந்து வைத்திருக்கிற இந்த வாசலை உங்களை இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் பாராட்டும் என்பதனை நான் தெரிவிக்கிறேன். 1994 வருடம் மணப்பாறை வேப்பிள்ளை மாரியம்மன் கோயிலினுடைய ராஜகோபுர குடமுழுக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து விட்டார்கள். அப்போது இருந்த மக்கள் மருத்துவர் மணப்பாறையிலே
ஒரு பெரியவர் என்று சொன்னால் விஎன் லட்சுமி நாராயணன், டாக்டர் லட்சுமி நாராயணன் தான் சொல்லுவார்கள். அவர்தான் இங்கே என்ன கையில் காசு தர்றாங்கன்னு பார்க்க மாட்டார், என்ன மாதிரி வைத்தியம் பார்க்கணுங்கிறத இந்த நடைமுறையை இந்த உலகத்திற்கு தந்தவர் டாக்டர் விஎன் லட்சுமி நாராயணன். அவர்தான் திருப்பணிக்குழுவினுடைய தலைவர். ஆர்விஎஸ் மணி அவர்களுடைய வீரமணி அவர்களுடைய தந்தை ஆர் வீராசாமி தான் பரம்பரை அரங்காவலர். ஒரு தீக்கிரையாக்கப்பட்ட கோயில் 1984 குடமுழுக்கு செய்யப்பட்டது. ஆனால் ராஜகோபுரம் குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்ற போது மீண்டும் டாக்டர் லட்சுமி நாராயணன் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த ஊரார் கூடி வேப்பிலை மாரியம்மனுக்கு ராஜகோபுரம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு தேதி குறிச்சிட்டாங்க. 14வது தேதி மார்ச் மாதம் 1994. அந்த காலகட்டத்தில் அச்சடிக்கப்பட்ட அந்த அழைப்புதல்கள்லாம் விநியோகம் செய்து விட்டார். பார்த்துக்கிட்டு இருக்கப்போ இடையில ஒரு நண்பர் சொல்லுகிறார் டாக்டர் லட்சுமி நாராயணன்ட்ட, அன்றைக்கி தான் ரம்ஜான் தொழுகை நடக்கிற நாள், நம்ம பள்ளிவாசலில் ரம்ஜான் நடக்குது, தொழுகை நடத்துவாங்க, அன்னைக்கு போய் நம்ம கும்பாபிஷேகம் வச்சுருக்கோமே அப்படின்னு பதறி போனார் டாக்டர் விஎன் லட்சுமி நாராயணன். இல்லை, நம்ம மாமாமார்களிடம் போய் நாம் நேரடியாக பேசுவோம், பேசிவிட்டு முடிவெடுப்போம். அந்த ரம்ஜான் தொழுகை இடர்பாடு வறுமையானால் நாம் ராஜகோபுரத்தினுடைய குடமுழுக்கு தேதியை மாற்றி விடுவோம் என்று தீர்மானித்து விட்டு பள்ளிவாசலுக்கு போகிறார். பள்ளிவாசலுக்கு போனோடனே அப்போ இருந்த ஜமாத்தார்கள் டாக்டர் வர்றாருனோடனே வாங்க மாமான்னு கட்டி தழுவி பள்ளிவாசலுக்கு அழைத்து போனாங்க. இவர் சற்று தயங்கி கொண்டே சொன்னார், மாப்பிள்ளைகளை கவலைப்பட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு மனசு, எனக்கு இந்த தேதியில் தான் ரம்ஜான் வருதுன்னு தெரியாது, ஆனால் நான் இந்த குடமுழுக்கு தேதியை குறிச்சிட்டோம், அதனால் நாங்கள் தேதியை மாற்றி வச்சுக்கிறோன்னு உங்கள்கிட்ட சொல்ல வந்தோன்னு சொன்னபோது நம்முடைய ஜமாத்தார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மாமா, இந்த அழைப்புதல் எங்கள் கண்ணுக்கு பட்ட மாத்திரத்திலேயே நாங்கள் தொழுகையை ஈத்கா திடலுக்கு மாற்றிவிட்டோம். முதல்ல மணப்பாறை வரலாற்றில் பாத்திமா மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு சாதாரண ஒரு பள்ளிவாசலுக்கான ஒரு தூண்கள் மட்டும்தான் இருக்கும். மரம் செடி கொடிகள்லாம் மலர்ந்து இருந்த இடம், படர்ந்து இருக்கும். அது வரைக்கும் அங்கே தொழுகையெல்லாம் கிடையாது. நாங்கள்லாம் சின்ன வயதில் இந்த பக்கம் போகிறப்ப நரி இழந்த பழம் இருக்குன்னு பொய்கை மலைக்கெல்லாம் போகிற போது அங்கே போவோம், அங்கே 2 நரி இழந்த பழத்தை போட்டு போவோம். சரி, எங்களுக்கு கிடைச்ச ஒரு நம்பிக்கை, சின்ன வயதில் உள்ள குருட்டு நம்பிக்கை, எங்களுக்கு நிறையா நரி இழந்த பழம் கிடைத்தா அங்கே நாங்கள் மாதா கோயிலில் பாத்திமாமலையில் இருக்கக்கூடிய மாதா கோயிலில் 2 நரி இழந்த பழத்தை போடுவோம், அங்கே இருக்கக்கூடிய மாயாவதார பெருமாளுக்கு 2 நரி இழந்த பழத்தை போடுவோம், அதனை கடந்து வருகிற போது இங்கே அல்லாவுக்கும் போட்டுருவோம்னு சொல்லி அப்படி போன அந்த இடம் தொழுகை இடம் கிடையாது. 1994 தான் நம்முடைய பள்ளிவாசல் ஜமாத்தார் டாக்டர் லட்சுமி நாராயணன் வந்து கோரிக்கை வைப்பதல்ல, நாங்கள் தேதியை மாற்றிக்கிறோன்னு அவர் சொல்கிறார். இல்லை, நாங்கள் தேதியை மாற்றியாச்சுன்னு முதல்ல ஈத்கா திடல்ல அங்கே ரம்ஜான் தொழுகை நடத்தினார்கள். ஆக சாலச்சிறந்த பொருத்தமாக சார்லஸ் ஃபாதர் இன்றைக்கு இந்த இடத்தை தேர்வு செய்திருக்கிறார். நான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக படித்த வரலாற்றிலேயே எனக்கு தெரிந்த செய்தி இது, தமிழர்களுடைய நன்றி பெருக்கான தமிழர் நன்றி சொல்லுகிற நாள் இந்த விழா, அறுவடை திருவிழா. உழுதுண்டு வாழ்பவரே வாழ்பவர், மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்பதுதான் திருக்குறள். உழுகின்ற குடிதான் முதல் குடி, அவன்தான் நமக்கு சோறிடுகிறவன், அவன்தான் நமக்கு பசி தீர்க்கிறவன், அவன்தான் நமக்கு ஆண்டவன். ஆகவே உழுதுண்டு செல்லுகின்ற அந்த விவசாயினுடைய பின்னால் நன்றி பெருக்கோடு ஒரு கூட்டம் பின்னால் செல்ல வேண்டும், அதுதான் தமிழர்களுடைய தலையாய கடமை என்று திருக்குறள் சொல்லியிருக்கிறது. ஆக இது உழவு திருநாளுக்கு நன்றி சொல்லுகிற நாள். தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம் என்று பாடியிருக்கிறார்கள். காவிரி புனல் பெருக்கெடுத்து வருவதைப் போல ஓடி வருவதையும், இந்த காவிரி அழகில் அங்கே நெல்மணிகள், தஞ்சை டெல்டா பகுதிகளிலே நெல்மணிகள் அசைந்து ஆடுவதையும், அது அறுவடைக்கு களத்திலே கொண்டு வந்து சேர்க்கப்படுகிற போது புத்தரிசி, புதுப்பானை இவைகளோடு வெள்ளமும் சேர்த்து இந்த தொழிலாளி உழைப்பவனுடைய வியர்வை சிந்துகின்ற அந்த நெருப்பிட்டு பானையிலே அரிசி பொங்கி பொங்கலாக வருகிற போது இந்த தேவாலயத்திலே குளவியிட்டு பெண்கள் மகிழ்ந்தார்களே, அந்த மகிழ்ச்சியை பெருக்குகிற போது கதிரவனுக்கு நன்றி சொல்லுகிறோம், ஓங்கி வளர்ந்திருந்த கதிருக்கு நன்றி சொல்லுகிறோம், உழைத்து செங்குருதி சிந்திய விவசாயிக்கு நன்றி சொல்லுகிறோம், உழவனுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி பெருக்கோடு இந்த நாட்களை நகர்த்துகிறோம் என்று உலகத்திலேயே நன்றி என்பதை இந்த நாட்டுக்கு சொல்லி தந்தவன் தமிழன். அதற்கான நிகழ்வு தமிழ் பொங்கல். வடக்கு இருப்பவனுக்கு நாம் தான் செய்தி சொல்லி தந்திருக்கிறோம், நாம் தான் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு முன்னுதாரணம். ஆகவேதான் கிறிஸ்தவர்கள் சேர்ந்து பொங்கலிடுகிறார்கள்.
இஸ்லாமியர்கள் சேர்ந்து பொங்கலிடுகிறார்கள், இந்து சமயத்தை சேர்ந்தவர்களும் பொங்கலிடுகிறார்கள். ஆனால் இது தமிழர்களுடைய தலையாய பொங்கல். இந்த மணப்பாறை இந்த தைப்பொங்கல் திருநாளின் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒன்றை சொல்லியிருக்கிறது. இஸ்லாமியர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், இந்துக்களாக இருந்தாலும் அல்லது சீக்கியர்களாக இருந்தாலும் நாங்கள் மனிதர்கள். நாங்கள் கற்றிருப்பது மானுடம், நாங்கள் பெற்றிருப்பது மனிதநேயம். இதை நிலைநிறுத்துகின்ற மண் மணப்பாறை என்பது மட்டுமல்ல, புனித ஜான்பால் பல்சமய உரையாடல் மன்றம் தன்னுடைய கீற்றை பதிக்கிற போது இப்படிப்பட்ட சமய நல்லிணக்கத்தை ஆயிரம் ஆண்டு தேவையாக கருதி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு என்கின்ற மாண்பை தந்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த அமைப்பினுடைய நிர்வாகத்திற்கும் இந்த நம்முடைய பங்கு அதிபருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த பணிகள் தொடர வேண்டும். அப்துல் சமது மட்டுமல்ல, கீதா மைக்கேல்ராஜ் மட்டுமல்ல, ஆர்விஎஸ் வீரமணி மட்டுமல்ல, எல்லா கைகளும் இங்கே ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். சமயம் கடந்து இந்த நல்லுறவு பேணப்பட வேண்டும். தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தமிழர் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வரலாற்று சிறப்பு வாய்ந்த புனிதர் லூர்து அன்னை ஆலயத்தில் பல்சமய நல்லுறவு பொங்கல் விழா பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என் இதயங்கனிந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்டத்தின் புனித ஜான்பால் பல்சமய உரையாடல் மன்றம் மற்றும் மணப்பாறை புனித லூர்து அன்னை ஆலயம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த பல்சமய நல்லுறவு பொங்கல் விழாவினுடைய தலைமையேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை வழங்கியமைக்காக இந்த சிறப்பு வாய்ந்த குழுவிற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றவட்டமாக என்று பிரார்த்திக்கின்றேன். மிக மகிழ்ச்சியானது ஒரு நிகழ்வு. அதுவும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த மணப்பாறையில் தமிழ்நாட்டுக்கே இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு அருமையானது ஒரு சமத்துவ சமய நல்லிணக்க பொங்கல் விழா நடைபெறுவது என்பது உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. சட்டமன்றத்தில் உரையாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்ற நேரத்தில் எங்களுடைய மணப்பாறை தொகுதி என்பது எப்படிப்பட்டது என்பதை பற்றி விளக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தபோது மணப்பாறை நகரத்தில் இயல்பாகவே மிக அருமையாக அமைந்திருக்கக்கூடிய லூர்து அன்னை ஆலயமும் அருகிலே ஒரு 50 அடி தூரம் கூட கடக்காமல் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு ஜும்மா பள்ளிவாசலும் அடுத்த 50 அடியில் பிரசித்தி பெற்ற வேப்பிள்ளை மாரியம்மன் கோவில் என்று இந்தியாவினுடைய சமூக நல்லிணக்கத்தை ஒட்டுமொத்தமாக வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாக மணப்பாறை நகரம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பதிவு செய்தார். இதுதான் இந்தியா. இந்தியா என்பது பல்வேறு சமயங்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்த தேசத்தினுடைய தாரக மந்திரம். இங்கே நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக விவிலியம் இங்கே படிக்கப்பட்டது, திருவாசகம் இங்கே படிக்கப்பட்டது, திருக்குரானும் இங்கே படிக்கப்பட்டது. வரலாற்றில் சுதந்திர போராட்ட காலத்தில் இந்த தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய சமர்மதி ஆசிரமத்தில் தான் இப்படி எல்லா மதத்தினுடைய வேத புத்தகங்களும் படிக்கப்படும் என்கின்ற வரலாற்றை படித்தோம். அதை இன்றைக்கு மணப்பாறையில் லூர்து அன்னை ஆலயத்தில் இன்றைக்கு நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு அருமையானது. ஒரு சமூக நல்லிணக்கம் என்பது இந்த தேசத்தின் அடிக்கட்டுமானம். அது தகர்ந்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நாம் அனைவருக்கும் இருக்கிறது. தமிழ்நாடு அதற்கு ஒரு மிக உதாரணமான ஒரு மண். வடமாநிலங்களில் நடக்கக்கூடியதெல்லாம் பார்க்கிறோம். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை கூட கிறிஸ்துவர்கள் கொண்டாட முடியாத அளவிற்கு அங்கே வெறுப்பு அரசியலை ஆதாயத்திற்காக செய்யக்கூடிய ஒரு சில சக்திகள் கிறிஸ்துமஸ் விழாவை கூட சிதைத்தார்கள். ஆனால் தமிழ்நாடு என்பது அனைத்து மக்களுக்குமான ஒரு மண் என்பதை ஒவ்வொரு விழாவும் இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. மிக குறிப்பாக தமிழர் திருநாளான இந்த பொங்கல் விழா இன்றைக்கு இந்தியாவுக்கே முன்மாதிரி விழாவாக இன்றைக்கு மணப்பாறையில் நடந்து கொண்டிருக்கிறது.
இந்த நல்லிணக்கம் என்ன சாதிக்கும் என்று பார்த்தால், இந்த நல்லிணக்கம் முதலில் ஒரு அமைதியை கொண்டு வரும். அனைத்து மக்களுக்கு மத்தியில் ஒரு நிம்மதி பெருமூச்சை உண்டாக்கும். அதோடு முடியுமா என்றால், எல்லா மக்களும் சேர்ந்து வளரக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கும். அப்படி தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிற காரணத்தால், எல்லா மக்களும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைதி மண்ணாக இருக்கின்ற காரணத்தால், வேற்றுமை இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிற காரணத்தால் பல்வேறு வளர்ச்சிகளை இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். பல்வேறு தொழிற்சாலைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டை நோக்கி சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு சிறப்பானது ஒரு பொருளாதார வளர்ச்சியை காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அதற்கு அடித்தளம் இந்த மண்ணில் நிலவக்கூடிய அமைதிதான், சமூக நல்லிணக்கம் தான் என்பதை நம்மால் ஓங்கி சொல்ல முடியும். அமளி இருந்தால் அங்கே வளர்ச்சி இருக்காது. எங்கெல்லாம் கலவரங்களும் அமளிகளும் ஏற்படுகிறதோ அங்கே வளர்ச்சி இருக்காது. அப்படி கலவரங்கள் நடக்கக்கூடிய வட மாநிலங்கள் இருந்து இன்றைக்கு பஞ்சம் பிழைப்பதற்காக வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் லட்சக்கணக்கான பேர் எந்த மாநிலத்துக்கு வராங்க? தமிழ்நாட்டுக்கு வராங்க. அவர்களை பாருங்கள், அவர்களை உற்று பாருங்கள். அவர்களுடைய தலைகளிலே எண்ணெய் இருக்காது, கால்களிலே செருப்பு இருக்காது. அவர்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். வறுமையும் ஏழ்மையும் அவருடைய முகங்களிலே வெளிப்படும். அவர்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் கல்வி அறிவின்மையிலும் அந்த மக்களை வைத்து ஒரு சில அரசியல் ஆதாயம் அடையக்கூடிய சக்திகள் அவர்களை அங்கே நசுக்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் அதையெல்லாம் கடந்து ஒரு அமைதி மண்ணாக, அனைவருக்குமான ஒரு மண்ணாக, சமூக நல்லிணக்க மண்ணாக தமிழ்நாடு இருக்கிற காரணத்தால் நாம் வளர்ந்திருக்கிறோம். கல்வியில் வளர்ந்திருக்கிறோம், பொருளாதாரத்தில் ஒப்பீட்டளவில் வளர்ந்திருக்கிறோம். அதனால் நம்முடைய மண் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்து அவருடைய பசியை போக்கக்கூடிய மண்ணாக தமிழ்நாடு இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சிலருக்கு வயிற்றெரிச்சலை உருவாக்குது. தமிழ்நாட்டையும் எப்படியாவது கபலீகரம் செய்யணும்னு துடியாய் துடிக்கிறார்கள். அது ஒரு காலத்திலும் நடக்காது. தமிழ்நாடு எந்நாளும் சமூக நல்லிணக்க மண்ணாகவே திகழும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த விழா. லூர்து அன்னை ஆலயத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பானது ஒரு விழா நடக்கிறது. இது இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க பல்கி பெருக வேண்டும். எல்லா கிராமங்களிலும் இந்த தமிழர் திருநாள் ஒவ்வொரு ஆண்டும் இப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை இன்றைக்கு மணப்பாறை நகரத்திலிருந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஊர்வலத்தையும் பேரணியும் நாம் நடத்தியிருக்கின்றோம். பள்ளிவாசலுக்கு முன்பாக மக்கள் வரவேற்பு, வேப்பிள்ளை மாரியம்மன் கோவிலுக்கு முன்பாக மக்கள் வரவேற்பு என்று இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் வரவேற்பை முடித்து நாம் லூர்து அன்னை ஆலயத்தில் இந்த செய்திகளை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் வளர்ந்ததற்கு அடிப்படை என்ன தெரியுமா? கல்விதான் அடிப்படை. இன்றைக்கு தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இருக்கிறது. சமூக நல்லிணக்கம் எதை கொண்டு வந்திருக்கிறது? சமூக நீதியில் நிலைநாட்டிருக்கிறது. எல்லா மக்களுக்கும் கல்வி. ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும் இந்த மண்ணில் படிப்பார்கள், மற்றவர்களுக்கெல்லாம் கல்வி மறுக்கப்படும் என்ற நிலை இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த காட்டிலே வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களும் கல்வி கற்ற ஒரு மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறோம். கல்லூரிகள் எங்கு பார்த்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு என்ன சாதித்தீர்கள் என்று கேட்டால் நான் ஒன்றை தெளிவாக சொல்லுவேன். இந்த தொகுதி மக்களுக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரியை கொண்டு வந்து சேர்த்தது, அதே எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை, தன்னிறைவை தந்தது. கல்லூரிக்காக வேண்டிய அரசு கல்லூரிக்காக திருச்சிக்கும் மதுரைக்கும் திண்டுக்கல்லுக்கும் செல்லக்கூடிய நிலையை மாற்றி அப்படி ஒரு அரசு கலைக்கல்லூரி அமைக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பல்வேறு வகைகளில் கல்விக்காக இந்த அரசு செய்யக்கூடிய இந்த பணிகள் இருக்கு பாருங்க. இது மக்களை, எல்லா மக்களையும் உயர்த்துது. ஏதோ குறிப்பிட்ட மக்களை அல்ல, எல்லா மக்களையும் உயர்த்துகிறது. அருகில் இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடியில் தூய்மை பணி செய்யக்கூடிய ஒரு நகராட்சி ஊழியர், அவருடைய பெயர் சேகர். அந்த சேகர் தூய்மை பணி செய்து கொண்டிருக்கிறார். இந்த கல்வியால் உயர்ந்த அவருடைய மகள் துர்கா அதே நகராட்சியில் நகராட்சி ஆணையாளராக, கமிஷனராக பொறுப்பேற்கிறார் என்று சொன்னால் இதுதான் தமிழ்நாடு. உலகம் உங்கள் கையில் ஒரு நிகழ்ச்சி, கம்ப்யூட்டர் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பெண் வருகிறார், ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, முதலமைச்சருக்கு ஒரு செல்யூட் செஞ்சுட்டு போயிட்டு மேடையில் பேசும்போது சொல்கிறார், என்னுடைய தந்தை பஸ் கண்டக்டரு, என்னுடைய தாய் பீடி சுற்றக்கூடிய தொழிலாளி, நான்
இந்த முதலமைச்சருடைய திட்டத்தால் படித்து IPS அதிகாரியாக உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் சாதாரண சாமானிய மக்களினுடைய தரத்தையும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த சமூக நல்லிணக்கம், சமய நல்லிணக்கம், அமைதி, இந்த வேற்றுமையில் ஒற்றுமை, இந்த பன்முகத்தன்மையை பாதுகாக்கக்கூடிய இந்த தன்மைகள் தான் இதற்கு அடித்தளமாக இருக்கிறது. இதற்காக எந்த விலை கொடுத்தாவது இந்த நல்லிணக்கத்தை, அமைதியை பாதுகாப்போம் என்று இந்த நல்ல நாளில் உறுதியெடுப்போம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் வரிகளில் பொங்கும் மனிதநேயமும்
உன்னைப்போல் உன் அயலானை நேசி என்ற இயேசு பெருமானின் வார்த்தைகளில் பொங்கும் சமத்துவமும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் கூற்றில் பொங்கும் சகோதர உணர்வும், பல 100 ஆண்டு காலமாக ஒளி வீசும் மண்தான் நம் மணப்பாறை. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை பரவியுள்ள நம் தமிழகத்தில் மனித நேயமும் சகோதர அன்பும் மாறாது நடுநாயகமாக வீற்றிருக்கும் நகரம்தான் நம் மணவை நகரம். மதங்கள் அனைத்தும் மனிதர்களை இறைவன்பால் சேர்க்கும் ரதங்கள் என்றால் மிகையாகாது. அதன் அடிப்படை என்ன? உண்மை என்னும் அடிப்படை பண்பே, வேறொன்றும் இல்லை. பல ஆயிரக்கணக்கான மலர்களிலிருந்து தேனீக்கள் மகரந்தத்தை கொண்டு வந்தாலும் அந்த தேனின் சுவை ஒன்றுதானே. ஆந்திர பிரதேசத்தின் மாவட்டம் ஒன்று சித்தூர் என்பது. இன்று அது மேங்கோ சிட்டி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் 16ஆம் நூற்றாண்டின் மைய பகுதியில் அதை ஆண்ட மன்னன் ராணா சாங்கே இறந்து போனான். 12 வயது தன் மகனை அரியணை ஏற்ற விரும்பாமல் ராணி கர்ணாவதி தானே அரசு பொறுப்பை ஏற்றாள். பாபரின் மகன் ஹுமாயூன் 6 லட்சம் படை வீரர்களோடு சிங்க கூட்டம் போல் படையெடுத்து வந்து கொண்டிருந்தான். ஆனால் சித்தூர் ராணி கர்ணாவதியினுடைய படையோ முயல் கூட்டம், வெறும் 60,000 போர் வீரர்களையே கொண்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் படைக்கலமா பட்டாக்கத்தியா ஆயுதமா மோதினால் 60,000 வீரர்களும் இறந்து அவருடைய மனைவிமார்கள் தாலி அறுத்து நாடே அகோர போர்க்களமாகிவிடுமே, நரகமாகிவிடுமே என்று ஒரு நிமிடம் யோசித்தாள். படைக்கலங்களை எடுத்தால் தானே, அன்பு என்னும் ஆயுதத்தை எடுத்தால் என்ன என்று யோசித்து ஒரு பட்டுக்கயிறை எடுத்தாள், திரித்தாள், ராக்கியாக தயாரித்தாள். நமது நம்பகமான சேவகன் ஆலம்பகானை அழைத்தாள். செல், பேரரசன் ஹுமாயூனிடம் நான் சொன்னதை சொல், வார்த்தை மாறாமல், அதில்தான் நம் உயிர் உள்ளது என்று சொல்லி. என்ன சொன்னால், உன் தங்கை சித்தூர் ராணி கர்ணாவதி இதை கொடுத்து அனுப்பினாள். ஏற்றுக்கொண்டால் பழக்குடையும் ஏற்றுக்கொள்ளும், இல்லை என்றால் ஒரு இரவு அவகாசம் கொடும், எங்கள் ராணி தீக்குளித்து விடுவாள். நாடும் உங்களுடையதே. தங்கையா தரணியா, தங்கையா சித்தூரா, முடிவெடுத்துக்கொள் என்று கூறினான். பேரரசன் ஹுமாயூனோ வீர நெஞ்சம் ஈர நெஞ்சமாகினான். அரசன் அடிமையாகி போனான். அட்டகாசமான பேரரசன் அண்ணனாகி போனான். ஆம், இந்து சமய தங்கையும் இஸ்லாமிய சமய அண்ணனும் தங்கையும் அண்ணனுமாகி இமயமலை வரலாறு படைக்க முன் உதாரணமாக ஆனார்கள். இன்று வட மாநிலங்களிலும் தென் மாநிலங்களில் பெங்களூரிலும் கொண்டாடி கொண்டிருக்கும் ரக்ஷாபந்தன் விழாவிற்கு ஆணிவேராகி போனார்கள். அண்ணனும் தங்கையுமாய் வரலாற்று மாறாமல் வாழ்ந்தும் காட்டினார்கள். இந்த மனித நேயத்தை தாய்மார்கள் எப்படி கொண்டு செல்வது? ரம்ஜான் என்றால் பிரியாணி, தீபாவளி என்றால் பலகாரம், கிறிஸ்மஸ் என்றால் கேக் என்று உண்டு மகிழ்வதோடு விட்டுவிடாமல் அந்த விழாக்களின் காரணங்களையும் பின்னணியையும் நோக்கத்தையும் நம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் போல ஊட்டி வளர்க்கும் பொழுது இன்றைய குழந்தைகள் சாக்ரட்டிஸ் வாரிசுகளாக இருக்கிறார்கள் அல்லவா? எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் ஏன் எதற்கு என்று கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார் அல்லவா? அவர்களிடம் நாம் புகுத்தி வளர்க்கும் பொழுது நம் மணவை நகரில் 100 ஆண்டு காலமாக கண்ட அந்த மனித நேயம் இந்த இளம் சிறார்கள் நாளடைவில் உலகம் முழுவதிலும் செல்லும் பொழுது அதை மிகுந்த மகிழ்வோடு பரப்பி நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து அதையே அவர்கள் விரிவுபடுத்தி எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் தொடர்ந்து நிலைநாட்டுவார்கள் என்பதில் ஐயமில்லை. கடந்த 12ஆம் தேதி
இளைஞர் எழுச்சி சுவாமி விவேகானந்தனுடைய பிறந்த நாளை கொண்டாடினோம் அல்லவா? அவர் என்ன சொல்லுகிறார்? அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். ஆம், எழு, விழித்தெழு, கொண்ட குறிக்கோள் நிறைவேற மாதிரி போராடு, மனித நேயத்தோடு வாழ்வோம், வளர்வோம், நம் சமுதாயத்தை காப்போம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலர்ச்சோரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன்னை அழுகை பாடுங்களே. பன்னீர் மலர்ச்சோரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன்னை அழுகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. தேங்க்யூ. அல்லும் பகலும் என் ஆவி கலந்து நித்தே, சொல்லில் விளையாட சொல்லித் தருந்தமிழே. முதல் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணங்குதற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மணப்பாறை திருநகரில் லூர்தன்னை ஆலயத்தில் நிகழ்கின்ற பல்சமய நல்லுறவு விழாவின் தலைமை பொறுப்பை ஏற்றிருந்த சான்றோர் பெருமக்களே, இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்ட ஜான்பால் சமய மன்றத்தினுடைய இயக்குனர் முனைவர் ஐயா அவர்களே, மணப்பாறை லூர்தனை ஆலயத்தினுடைய பங்கு தந்தை அவர்களே, இந்த நிகழ்விற்கு வருகை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சான்றோர்களே, முன்னாரே உரையாற்றிய பெருமக்களே, இங்கே பல்வேறு வகையான நிகழ்வுகளை உள்ளடக்கி மணப்பாறை வரலாற்றில் ஒரு முத்திரை பதித்த நிகழ்வாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. மணப்பாறை மத்தியில் அமைந்திருக்கின்ற லூர்தன்னை ஆலயத்தில் இருந்து செங்கரும்பை கையில் ஏந்தி மங்கள ஒலியோடு மணப்பாறை மாநகரை சுற்றி ஜும்மா மசீதையும் அருள்மிகு மாரியம்மன் ஆலயத்தையும் தொட்டு நகரத்தை வலம் வந்து அன்பை பொங்கலாக்கி பரிமாறிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இளையனை இறுதியாக பேச வைத்திருக்கின்றார்கள். பெரியோர்களே, 48 ஆண்டுகள் இந்த மண்ணிலே தமிழே குறி குரலேறு என்ற கொள்கையை பதித்து இதே சாலைகளிலே தான் திருவள்ளுவர் படத்தை
உப்பரை வைத்த ஊர்தியிலே வைத்து முச்சந்தைகளிலே முப்பால் முழங்கி கிறிஸ்துவ ஆலயத்தின் வாயிலாகவும் சும்மாமதி வாயிலாகவும் அருள்மிகு மாரியம்மன் கோயில் வாயிலாகவும் சென்று மகாலட்சுமி திருமண மண்டபத்திலே ஊர்வலமாக சென்று திருக்குறளை முழக்கமிடுகின்ற சிறுபணியை செய்து கொண்டிருப்பவன் யான். திருவள்ளுவன் சொல்லுவான், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்ற ஒரு குறள். அது என்ன தெரியுமா? உலகிலே மாந்தராய் பிறந்த அத்தனை பேரும் ஒன்றுதான், எல்லோரும் சமமானவர்கள், அதில் வேறுபாடு இல்லை, எல்லோரும் பிறப்பு ஒன்றுதான் என்ற கருத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே வைத்தவர் நம்முடைய திருவள்ளுவர் பெருந்தகை. மேலும் சொல்லுவார், உலகம் என்கிற அந்த பம்பரம் அன்பு என்ற கயிற்றால் தான் சுழன்று கொண்டிருக்கிறது என்ற கருத்தை அன்பிற்கும் உண்டோ அடைக்கின்றாள் என்பார். அன்பினும் ஆர்வமுடைமை அது எனும் நண்பெண்ணும் நாடா சிறப்பு என்பார். அன்புடையார் எல்லாம் உடையார் என்பார். ஆகவே உலகத்தை இயங்க வைப்பதற்கு அடிப்படையாக இருப்பது அன்புதான். இந்த அன்பை வள்ளுவர் எப்படி சொன்னாரோ அதைத்தான் இயேசு பெருமான் சொன்னார், அதைத்தான் ஸல்லல்லாஹு நபிகள் நாயகம் சொன்னார், அதைத்தான் மற்ற மதங்கள் எல்லாம் சொன்னன. இந்த அன்பின் வயலாகத்தான் நல்லுறவும் நல்லுணக்கம் நல்ல இணமும் ஏற்படும். அன்பு புறந்தள்ளிவிட்டால் எல்லாம் பகை வந்து சேரும். ஆகவே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கொள்கையை நாகரிக பதாகையை உலகத்தை தூக்கி காட்டிய தமிழன் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நன்மையும் தீமையும் நம்மால் தான் வருமே தவிர மற்றவர்கள் வாராது என்று முதலை முழக்கி காட்டினான். நம்மால் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலிலே அன்பு வேண்டும். அந்த அன்பு இருந்தால் உலகத்தை எல்லா செயலும் செய்துவிடலாம், எல்லா செயல்பாடும் வெற்றியடையலாம் என்பதற்கு சான்றுகள் பல உண்டு. எனவே எல்லா சமயத்தாரும் வலியுறுத்த அந்த கருத்தை மணப்பாறை மட்டுமல்ல மாநகரிலும் நல்லுணர்வு ஏற்பட என்கிற சிந்தனை வளர்ந்து வருகிற காலத்தில் மணப்பாறை பன்னெடுங்காலமாகவே பல மதத்தவரும் பல கட்சியினரும் பல இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் எல்லாம் ஒன்றுபட்டு நல்லுறவாக இருக்கின்ற காட்சிதான். ஆனாலும் இப்படிப்பட்ட திருவிழாக்களிலே ஒன்றாக இணைந்து அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்கிற பேராவலிலே நம்முடைய பெருமைக்குரிய ஜான்பால் சமயமன்ற ஐயா அவர்கள் மிகுந்த அரும்பாடுபட்டு பெருமுயற்சி எடுத்து இதை செய்திருக்கார்கள். அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன், அவர்கள் உணர்வை பாராட்டுகிறேன். அப்துல் கலாம் அவர்கள் ஐயா அவர்களை ஒரு முறை ஒரு விழாவிற்கு அழைத்து வந்து குத்து விளக்கு ஏற்ற சொன்னார்களாம். குத்து விளக்கு ஏற்றுகிற பொழுது குத்து விளக்கை ஏற்றி வைத்து விட்டு சொன்னாராம், இங்கே எரிந்து கொண்டிருக்க விளக்கு இருக்கிறதே, இதுதான் இந்து மதம். அந்த விளக்கை ஏற்றுவதற்கு என்னிடம் கொடுத்தார்களே ஒரு மெழுகுத்திரி, அது கிறிஸ்தவ மயம். அதிலே நான் கலந்து கொண்டு வாழ்த்துகிறேனே, நான் இஸ்லாம் மதம். இதுதான் இந்திய சமுதாயத்தினுடைய ஒருமைப்பாடு, இதுதான் நல்லிணத்தின் வழிபாடு என்று சொன்னார். அதை போலவே இந்த நிகழ்விலும் குத்துவளை கேட்கின்ற பொழுது பல சமயத்தினர்களும் ஒன்றாய் இருந்து ஏற்றுகிற அரிய காட்சியை நம்முடைய அருமை ஐயா சமயமன்ற ஐயா அவர்கள் ஏற்றி வைத்த பாங்கில் அடைக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை பாருங்கள். உள்ளத்தால் ஒன்றிருக்க வேண்டும். உள்ளம் ஒன்றுபட்டால் தான் எல்லா உணர்வுகளும் செயல்படும், விரைவாக செயல்படும். எனவே அந்த வகையிலே மணப்பாறை மண்ணிலே நல்லிணக்கம் வளர வேண்டும், தழைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினரிலிருந்து நகரமன்ற உறுப்பினரிலிருந்து பரம்பரை அறங்காவலிலிருந்து பழந்தமிழ் காவிரி செயலரடையிலிருந்து பல்வேறு திருக்குறள் அமைப்புகளிலிருந்து பல்வேறுகளையும் ஒருங்கிணைத்து செய்கிற அரிய முயற்சி எதற்கென்றால், மாந்தர்களே மாந்த நேயத்தோடு வாழுங்கள். ஒவ்வொருவருக்கும் நமக்கு உள்ள அன்புதான் பெரிது. அன்பு இருந்தால்தான் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அன்போடு இருங்கள், மனிதநேயத்தோடு வாழுங்கள். அதுதான் உங்களுக்கு வாழ்க்கை வழிகாட்டும், அதுதான் ஒளிகூட்டும், அதுதான் பிற்காலத்தில் உங்கள் நிலையாக உங்கள் வரலாற்றை பதிவு செய்யும் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக செய்த நிகழ்ச்சி தான் இது. இந்த நிகழ்ச்சி ஏதோ பொழுதுபோக்குக்காக செய்வதற்கு அல்ல. இந்த நாட்டிலே பழுதுபட்டு கிடக்கிற பண்பாட்டை தூக்கி எறிந்துவிட்டு நல்லுணர்வை, அன்பை, அறிவை, மாந்த நேயத்தை நிலைப்படுத்தி காட்ட வேண்டும்.
அடுத்த தலைமுறைக்கு இந்த கருத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா மதத்துக்காரர்களையும் எல்லா அமைப்பினையும் ஒன்று தட்டி செய்திருக்க அரிய முயற்சி. இங்கே வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மாந்தருக்கெல்லாம் என்று சொல்லுகிற பொழுது வயிற்றுக்கு சாப்பிட்டுக் கொண்டிருக்கார்கள் ஒரு புறத்திலே. அது ஒரு அன்பு. செவியார செந்தமிழை கேட்கவே ஒரு அன்பு, இன்னொன்று இசையாக இசைத்தார் ஒருவர், அது ஒரு அன்பு. கலையாக பிள்ளைகள் எல்லாம் அருமையாக நடனமாடி காட்டினார்கள், கலை உணர்வு, அது ஒரு அன்பு. இதையெல்லாம் அன்பின் வெளிப்பாடு. எனவே இந்த அன்பின் வெளிப்பாட்டை பல வகையிலே வெளிப்படுத்தி மாந்தரெல்லாம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும். அதற்கு நாம் அடிப்படையாக இருப்பது அன்புதான். அன்புதான் அதுதான் நல்லிணக்கத்தை, நல்லுணர்வை, நட்பை வளர்விக்கும், வாழ்விக்கும் என்று சொல்லி, நல்லாவின் பால் முழுதும் பசுவுக்கில்லை, நல்லாவின் பால் முழுதும் பசுவிக்கில்லை, நறும்பூவின் மனமெல்லாம் சோரைக்கில்லை, நெல்லாரும் கதிர் முழுதும் நிலத்திற்கில்லை, நெல்லாரும் கதிர் முழுதும் நிலத்திற்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பண்ணாரும் இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர் குழைக்க காணுகின்றோம். ஆகவே மாந்தராய் பிறந்த அத்தனை பேரும் வாழுகிற காலத்தில் பிறர்க்கு நம்மால் இயன்றதை உதவி செய்ய வேண்டும், நம்மால் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அது அன்பால், அறிவால், உரையால், உதவியால், எந்த வகையாலோ நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்தால் அது உறவை வலுப்படுத்தும், நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையிலே தமிழ்நாடு பண்டு தொட்டு காலத்தில் இன்று வரை அந்த பண்பாடு மங்காமல் மறையாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார், ஒத்ததைவான் உயிர் வாழ்வான் மற்றையால் செத்தாருள் வைக்கப்படும் என்கிறார். ஒத்ததறிய வேண்டும், தன்னோடு இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு குறிப்பறிந்து நம்பால் செய்ததை செய்ததேயானால் அது வாழ்க்கை நன்றாக இருக்கும். எனவே அந்த வகையிலே குறிப்பறிந்து பிறருக்கு மனித நேயத்தோடு உதவி செய்வோம். மனிதரும் செய்வதற்கு அறிவுடையதாக இருந்தால் மட்டும் போதாது, அவர் உதவி செய்கிற அன்புணர்வு வேண்டும். அந்த அன்புணர்வு நல்லுணக்கத்தை வளர்த்தும் வாழும் வாழ்த்தும் என்ற கருத்தை உங்களுக்கு சொல்லி, இங்கே அருமையாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அத்தனை சான்றோர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த தமிழால் நிறைவாக வாழ்க, வளர்க, வெல்க, உங்கள் பணிகள் தொடர்க, மாந்தனையும் வளர்க, மணப்பாறை மக்களும் மற்றவர்களும் சிறந்து ஓங்குக. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கி விடைபெறுகின்றேன். நன்றி.
உழைப்பவங்க வாழ்க்கை மலரட்டும், வருஷமெல்லாம் உழைப்பவங்க வாழ்க்கை மலரட்டும், வருஷமெல்லாம் உழைப்பவங்க வாழ்க்கை மலரட்டும். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லு மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணையுள்ளவன், எண்ணல் பட்டு எழுங்குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்ப துயரங்களை கிள்ளி எறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன். அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை.
பொதுநேய நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீதும் ஆட்சி செய்பவன் தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகா வல்லவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. மிகச் சிறப்பாக இந்த விழாவை திட்டமிட்டு மிக நேர்த்தியாக நடத்த ஆலோசனைகளையும் பேருதவிகளையும் வழங்கியிருக்கிற நம்முடைய அன்பு தந்தை சார்லஸ் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்களுக்கும் நமது நகரமன்ற தலைவர் மைக்கேல் ராஜ் அவர்களுக்கும் நமது ஜும்மா பள்ளிவாசல் ஜமாத் தலைவர் திருமிகு அனிபா அவர்களுக்கும் மற்ற இரு பள்ளிவாசல் தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு சிறப்புரை வழங்கிய மணவை தமிழ் மாணிக்கம் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய திருமிகு மரிய கொரற்றி ஆசிரியை அவர்களுக்கும் திருக்குறள் புலவர் நாவை சிவம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவிலே கலந்து கொண்டு நமக்கு சிறப்பு சேர்த்த அருள் சகோதரி லிட்டில் ஃப்ளவர் எல்எஃப் பள்ளியினுடைய தாளாளர் அருள் சகோதரி தனம் அவர்களுக்கும் நம்முடைய உதவி பங்கு தந்தையவர்கள் பல்வேறு வகையில் இந்த விழாவை சிறப்பாக நடத்த உதவி செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள் தந்தைவர்களுக்கும் நம்முடைய மணப்பாறை பங்கு ஆலய செயலர் பங்கு பேரவை செயலர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள் மிக அதிகமாகவே நமக்காக உழைத்திருக்கிறார். அவர்களுக்கும் நம்முடைய மதிப்புக்குரிய திரவியம் நூல்சாமி அவர்களுக்கும் நாம் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நடனங்களை தயாரித்து உதவிய சகாயராணி ஆசிரியர்களுக்கும் சோஃபி அவர்களுக்கும் அவருடைய குழுவைச் சேர்ந்த எல்லா குழந்தைகளுக்கும் தந்தை சார்லஸ் அவர்களோடு இந்த விழாவுக்கு திருச்சியிலிருந்து வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கிற அனைவருக்கும் இந்த பொங்கல் நமக்கு வைத்து கொடுத்திருக்கிற தயாரித்திருக்கிற குழுவினருக்கும் ஒலி ஒளி அமைத்து கொடுத்திருக்கிறவர்கள் ஆலய பணியாளர்கள் திருச்சி கலைக்காவிரியிலிருந்து வந்து நமக்கு இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பது செய்து இதை எல்லா இடங்களிலும் கொண்டு சேர்க்க பேர் உதவி செய்திருக்கிற அருட்தந்தை லியோ ஜான்சன் அவர்களுக்கும் கலைக்காவிரி குழுவினருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை மிக நேர்த்தியாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு சகோதரி எலிசபெத் அவர்களுக்கும் நேரடியாக மறைமுகமாக இங்கு உதவி இருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்கிறேன்.